अंजनी पुत्रा बलभीमा आंजनेया बलभीमा பலபீம் 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 பலபீமா. ஆமா, பலபீமா பலபீமான்னு ஆஞ்சநேயரை நம்ம எல்லாரும் சேவிச்சாலும் இந்த பலபீமாருக்கு தான் ரொம்ப பலம் கொண்டவர்னு மறந்து போச்சான். அது எப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? வாங்கோ, அந்த கதையை நம்ம எல்லாரும் இன்னைக்கு அனுபவிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். ஹனுமார் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருந்தார். அங்கே ரொம்ப மிஸ்chievous சைல்டு. தன்னோட மிஸ்chiefஸ்க்கு கவுண்ட்ஸே கிடையாது. அவ்வளோ பண்ணுவாராம். எப்போ பாரு எதையாவது பிளான்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணுவார். அப்புறம் இங்கே அங்கே சாமானை தூக்கி எறிவர். ரொம்ப ரொம்ப நட்கட் அப்படின்னு சொல்வாள், அந்த மாதிரி இருந்தாராம். அப்போது ரிஷிகளும் முனிகளும் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தா. ஆனாலும் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா. சின்ன குழந்தை தானே, போனா போகிறது அப்படின்னு நாட்டினஸை அவள் ஒரு விதமான எம்ப்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டா. பட் என்ன ஆச்சுன்னா, மதங்க முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், மெடிடேஷனில் இருக்கார் பல காலமாக. திடீர்னு அவரோட ஆசிரமத்தில் ஒரு பெரிய மரத்தை எடுத்து அப்ரூவ் பண்ணி தலைகீழ போட்டுவிட்டார். அப்போ அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இந்த மாதிரி மரத்தை அப்ரூவ் பண்ணி போடுறாரே, இந்த சின்ன பையனுக்கு என்ன பண்ணலாம், தண்டனை எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முனிவர்கள் ரிஷிகள்னால் ஜென்ரலாக கோவம் வந்துடுத்துன்னா சாபம் கொடுத்துருவா. இவர் சாபம் கொடுத்துட்டார். இந்த மாதிரி உன்னோட சூப்பர் பவர்ஸ், உன்னோட ப்ராவஸ், ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நீ மறந்துடுவ. அப்போ தான் இங்கே இருக்கிற ரிஷிகளும் முனிவர்களும் ஞாபகமாக அவளோட இந்த தபஸையோ மெடிடேஷனையோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். அதுக்கு விமோச்சனம் வேண்டாமா? விமோச்சனமாக என்ன சொன்னார்னா, ஓகே, இப்படி நான் சாபம் கொடுத்ததுக்கு ஒரே விமோச்சனம் என்னென்னா, யாராவது ஒரு டிவைன் பீயிங், அதாவது ரொம்ப பெருமாள் அனுகிரகத்தில் வாழற ஒரு ஜீவனால் மட்டும்தான் உன்னோட சூப்பர் பவர்ஸை உனக்கு ஞாபகப்படுத்த முடியும் அப்படின்னு. அந்த டிவைன் பீயிங் யார் இவருக்கு ஞாபகப்படுத்தினார்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஹனுமாரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் சூப்பர் பவர்ஸை யார் ரிமைண்ட் பண்ணுறான்னா, ஒரு டிவைன் பீயிங்காக இருந்த ஜாம்பவான் என்கின்ற கரடிகளின் தலைவர். அவர் கிங் ஆஃப் பேர்ஸ். அவர் எப்போ ரிமைண்ட் பண்ணுறாருனா, ரொம்ப ரொம்ப அப்ராப்ரியேட் டைம். எப்போ ஹனுமாரோட சக்தி எல்லாருக்கும் தெரியணுமோ, பிரபாவம் எல்லாருக்கும் தெரியணும்னா, எப்போ சீதா மாதாவை அப்டக்ட் பண்ணி ராவணன் கூட்டின்னு போயிட்டானோ அந்த டைமில் ராமர் ரொம்ப கவலையாக இருந்து சீதா மாதாவை தேடுறதுக்காக சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அந்த இடத்துல சுக்ரீவனோட சீஃப் மினிஸ்டராக இருக்கிற நம்ம ஹனுமார்கிட்ட ஜாம்பவான் அட்வைஸ் பண்ணுறார், நீ ரொம்ப ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல் பீயிங், நீ என்ன பண்ணணும்னா பறந்து போய் சீதா மாதாவை தேடு, உன்னால் மட்டும்தான் முடியும்னு அப்போ தான் அவரோட பவர்ஸை ரிமைண்ட் பண்ணுறார். ஸோ இப்படி ரிமைண்ட் பண்ணுறதுனாலையும் ஹனுமாருக்கும் ரொம்ப ரொம்ப யோகிக் ப்ராக்டிசஸும் ஸ்பிரிச்சுவலாக அவர் ரொம்ப இன்க்ளைண்டாக இருந்ததுனால, ராமர் கைங்கரியத்தில் ரொம்ப ஈடுபட்டதுனால அவரால் தன்னோட சக்திகளை உணர முடிஞ்சுது. இந்த சக்திகளை வச்சுண்டு அவர் பறந்து போய் சீதா மாதாவை கண்டேன் சீதையை அப்படின்னு ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறார். ஜெய் ஸ்ரீராம்.